ஏதோ ஒரு பேரணி, அந்த பேரணியில் தன்னுடைய சக நண்பர்களோடு அவர் நடந்து போகிறார். சக நண்பர்கள் யார் என்றால் பிராமணர்கள். பிராமணர்கள் எல்லாம் நடந்து போகிற ஒரு ஊர்வலத்தில் அவரும் நடந்து போன போது அவர் பிராமணர் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த இளைஞர்கள், அடே சூத்திர பயலே, நீயும் எங்களோடு சமமாக நடந்து வருகிறாயா என்று அவரை கேலி செய்து அவரை இழிவுபடுத்தி அவரை அந்த ஊர்வலத்தில் இருந்து விரட்டி அடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது அவரை காயப்படுத்தி இருக்கிறது. அதனால் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. எங்கெங்கு காணிலும் பார்ப்பன ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் பார்ப்பன எதிர்ப்பை வாழ்நாள் கடமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அவருடைய வரலாற்று குறிப்பில் இருந்து அறிய முடிகிறது. அவர் ஒரு தலித் அல்ல. வருணாசிரம கோட்பாட்டின்படி அவர் ஒரு சூத்திரர்.